நண்பர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம நிற்கிற இடம் வந்து விடுதலை 1ஓட ஷூட்டிங் ஸ்பாட்டு. இப்போ விடுதலை 2ஓட ஷூட்டிங் ஸ்பாட் இங்கே இருக்குது. ஷெட்டு போட்டது வந்து இங்கே இருக்குது. நம்ம அதுக்கு தான் போய்கிட்டு இருக்கோம். ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃப் ரோடு மாதிரி தான் இருக்குது. இங்கே பாருங்கள், இதெல்லாம் இந்த விடுதலை 1ல் யூஸ் பண்ண அந்த ட்ரெயின் ஆக்சிடென்ட் ஆகிருக்கும்ல, அந்த ஸ்பாட் இது எல்லாமே. ஸோ அந்த பின்னாடி தெரியுது பார்த்தீங்களா, அங்கே தான் அந்த ட்ரெயின் ஆக்சிடென்ட் சீனு. நம்மளுக்கு எதிரே மயில் 2 இருக்குது பாருங்கள், அழகான பெரிய தொகையோட மயில். இதெல்லாம் எங்கள் வில்லேஜில் பார்த்ததுங்க. எங்கள் வில்லேஜில் எங்கே பார்த்தேன், பக்கத்தில் தான் எங்கேயாவது காட்டுக்குள்ள போனால் பார்த்து ஓடுது பாருங்கள். கட நில்றா ஓடாதரா உன்னை தான் தேடி வரேன். ஓடிடுச்சு. ஸோ இப்போ இதுலேயே போனோம் அப்படின்னா சென்னையின் மிக அருகில் அருமையான கிராமங்க. இது கிராமம்லாம் சொல்ல முடியாது, கிராமத்துக்கு ஒதுக்குப்புறம் தான். செம்ம ஊருங்க. இவ்வளோ ஸ்பாட்டில் அங்கே பாருங்கள், மூங்கில் எவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கு பாருங்கள், காட்டு மூங்கில். எருமக்கடாவை ஆஃப் ரோட்டில் ஓட்டி ரொம்ப நாள் ஆச்சு. டடக்கு டண்டன். இதில் தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் ஷூட்டிங் ஸ்பாட் ஷெட்டு. ஆள் இருக்காங்களா என்னன்னு தெரியல. சினிமாக்காரங்களுக்கு தாங்க இப்படி ஸ்பாட்லாம் தெரியுது. மயில் எக்கச்சக்கமாக நிற்கிது. எப்படி இங்கெல்லாம் கண்டுபிடிச்சி வந்து செட்டு போடுறாங்கன்னு தெரில. அங்கே பாருங்கள், மயில், மைனா, காடா, கௌதாரி செட்டை பிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுதான் நீங்கள் திரையில் பார்த்து கொண்டிருக்கும் விடுதலை பாகம் 2 படத்தின் பிரத்யோக செட். இது வந்து கம்யூனிஸ்ட் கட்சி அந்த படத்தில் வர ஒரு சீனில் இந்த ஆஃபீஸை காமிச்சிருப்பாங்க. எவ்வளோ பிரத்யேகமாக போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. இது ஆல்ரெடி பில்டிங் இருந்ததா, இது பார்க்குறதுக்கு சிமெண்ட் மாதிரி தெரியுதுல்ல. இது என்னென்னு பார்க்கலாம் உள்ளே போயிட்டு. யாரோ சேர் போட்டு படுத்துருக்காங்க. அட்டைங்க, சவுண்டு கேட்குதா? அட்டை, பக்காவான அட்டை பாரு. இல்லை எழுதியிருக்கிறாங்க, உழைத்து உருக்குலைந்து போன என்ன இருக்குது, ஃபுல் அண்ட் ஃபுல் வுட்டு, மரம், அவ்வளோதான். இங்கே யாரோ படுத்துருந்துருக்காங்க. ஷூட்டிங் காவலுக்கு இருந்தவங்களாம் இருக்கும். ஸோ இது வந்து தியேட்டர்னு நினைக்கிறேன். ஒரு சீனில் தியேட்டர் வரும். நம்ம தேடி வந்த ஒரு இடம் ஒன்று அங்கே நிற்கிது, அங்கே நம்ம போகலாம். இது வந்து வீடு ஃப்ரண்ட் போர்ஷன் மட்டும்தான் போட்டிருக்காங்க. எவ்வளோ பிரத்யேகமாக போட்டிருக்காங்க பாருங்கள். அழகாக பழைய காலத்து செட்டு. பழைய காலத்தில் வீடு எப்படி இருக்கும், அதெல்லாம் ஓடுலாம் இட்டு வந்திருக்காங்க. இந்த ஓடெல்லாம் இப்போ கிடைக்குதான்னு தெரியல. இந்த ஓடுகள்லாம் அங்கங்கேருந்து வாங்கிட்டு வந்துருக்குறாங்க. இங்கே ஒரு போர்டு கிடக்கு. என்ன போர்டு அது? கல்வி தந்தை வீசா ராஜாமணி அம்பலம் நினைவு நடுநிலைப்பள்ளி வீரானூர். இதுக்கு பின்னாடி போய் காட்டுறேன் பாருங்கள். பின்னாடி ஒன்றுமே இருக்காது. முன்னாடி வீடு செட்டப் மட்டும்தான். பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது. இப்போ தியேட்டருக்குள்ளே போய் பார்க்கலாம், தியேட்டரில் என்ன இருக்குது அப்படின்ட்டு. சவுண்டு கேட்குதா? இதுக்கு பேர் நாங்கள் கௌதாரின்னு சொல்லுவோம். இந்த இடம் வந்துதான் தெரில. ஆக்சுவலாக கல் இருக்குல்ல, இந்த கல், இதை பார்த்துக்குங்க. இது ஒரிஜினல் கல். என்னால் தூக்கம் இல்லை. இது ஒரிஜினல் கல். இதே மாதிரி இங்கே ஒரு கல் போட்டிருக்காங்க பாருங்கள். அதுங்களா, இதை என்னால் தூக்க முடியும். இதே மாதிரி இருக்கா? ரிசம்பிள் பாருங்கள். ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் அது ஒரிஜினல் கல்.
இதெல்லாம் குடிசையிலலாம் ரியலிஸ்டிக்காக பண்ணியிருக்காங்க. பாருங்க, தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம். அந்த காலத்து பஸ்ஸு, ஒரிஜினல் பஸ்ஸு எப்படி இருக்கும் அப்படின்றத கண்ணு முன்னாடி அப்படியே காமிச்சிருக்காங்க. சூப்பராக இருக்கா பஸ்ஸு? நான் பஸ்ஸு உள்ளே போய் காட்டுறேன் பாருங்கள். பஸ்ஸு ஃபஸ்ட்டு வெளியில் பார்த்துக்கலாம். விண்டேஜ் பஸ்ஸுங்க இது, எங்கேருந்து எட்டு வந்தாங்கன்னு தெரில. ஒரிஜினல் பஸ்ஸு. இப்போ உள்ளே போகலாம். ஆமாம், எப்படி இருக்குது பாருங்கள் அந்த காலத்து பஸ்ஸு. எனக்கு மேலே இருந்து தலை தட்டுது பாருங்க. சூப்பராக இருக்குல்ல? இந்த அசிஸ்டன்ட் டைரக்டரு, ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டு அவங்கெல்லாம் வேறு லெவலுங்க. தட்டி தூக்குவாங்க போல், எங்கே இருந்தாலும் தூக்கிட்டு வந்துடணும்டா அப்படின்ற மாதிரி. இதுக்கு பின்னாடி போட்டிருக்கோம். இந்த மாதிரி சீட்டெலாம் பயங்கரமாக இருக்கும் உட்காந்து போகிறதுக்கு. எப்படி நல்லா இருக்குல்ல பஸ்ஸு? ஏறுமலி, பிக் பாக்கெட், ஜாக்கிரதை அந்த அப்போ வந்து முன்னாடி இருக்கும். பழைய கவர்மெண்ட் பஸ்ஸுலேயுமே இது இருக்கும். பெண்கள் இருக்கை, ஊனமுற்றோர் இருக்கை, இறங்கும் வழி பாருங்க. கியர் பாக்ஸை பார்த்தீங்களா? ஸோ இது ஒரு ஹேண்ட் பிரேக் வச்சுருக்காங்க பாருங்கள். சம்திங் ஏதோ ஹேண்ட் பிரேக் இருக்குது, டூல் பாக்ஸு. இந்த இதை பார்த்தீங்களா? நான் இதை சொல்லணும்னு நினச்சேங்க பாருங்கள். இதெல்லாம் இப்போ எந்த பஸ்லேயுமே வர்றதில்ல, மழை பெஞ்சா எடுத்து விட்டுக்கிறதுக்கு. இப்போ வந்து கிளாஸ் வந்துருச்சுல, சைடு கிளாஸு மேலே தூக்கி விட்றது. இது வந்து முன்னாடி உள்ள அந்த இது ஷட்ரு மாதிரி இருக்குல்ல, ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறதுக்கு. கைப்பிடி லைட்டை பாருங்க. சூப்பர். ஒரு விண்டேஜ் பஸ்ஸு. ஆக்சுவலாக பழைய இதை வந்து அப்படியே போட்டு எடுத்துருக்குறாங்க. சுவிட்சை முதற்கொண்டு விண்டேஜுங்க. அங்கே பாருங்கள், சுவிட்சஸ் முதற்கொண்டு விண்டேஜ் டைப்பில் பக்காவாக பண்ணியிருக்காங்க. ஸ்பீடோமீட்ரு, ஓடோமீட்ரு, மேக்ஸிமம் ஸ்பீடே 90 கிலோமீட்டர் தான். ஸ்டேரிங்கு, டன் 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 டன், கிளச்சு, ஆக்சிலேட்ரு, பிரேக்கு, இது எல்லாமே யூனிக் பீஸ். இது திறக்க முடியல. திறக்கலாங்க, இதை திறக்கலாம். இது வேண்டாம், நம்ம திறந்து போட்டு போய் அவங்களுக்கு வேலை வைக்க வேண்டாம். அப்படியே பின்னாடி வந்தோம் அப்படின்னா உள்ள ஆக்சுவலாக இந்த ஷெட்டுக்காகவே ரோடெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க போல். வட்டிக்கடை, அடுத்து விலைப்பட்டியல். இது ஹோட்டல் சங்கர் காஃபே, டீ, டிகிரி காஃபி. இது ஒரு சீனில் காமிச்சிருப்பாங்க. ஒரு கோயிலுக்கு முன்னாடி இது மாதிரி காமிச்சிருப்பாங்க. சரி பார்க்கலாம். ஏறுனா உடஞ்சிருமோன்னு தான் பயமாக இருக்குது ஷெட்டு. ஏன்னா மழை பெஞ்சு எல்லாம் கிடஞ்சிருக்கலாம். பாருங்கள், டீ காஃபியோட விலைப்பட்டியலை பாருங்களேன். டீ 6 பைசா, டிகிரி காஃபி 8 பைசா, இட்லி 7 பைசா, வடை 7 பைசா, பொங்கல் 12 பைசா, உப்புமா 10 பைசா, பூரி 2 12 பைசா, அதிரசம் 7 பைசா. விலைப்பட்டியல். இங்கே வந்து வீரானூர் போட்டிருக்காங்களா, இங்கே வந்து சங்கர் காஃபே கரட்டூர். இது ஒரு ஊர். இது போல் எல்ஜி கூட்டு பெருங்காயம் அப்போவே இருந்திருக்கும் போலங்க. கோயில் செட்டப்பு. இது வந்து ஒரு ஆலமரம். ஆலமரத்துக்கு நடுவில் ஒரு பனைமரம் பிச்சுக்கிட்டு போயிருக்கு பாருங்க. உள்ள தலைவன் எங்கே இருந்தாலும் தனியாக தெரிவாப்பில். ஒரு கோயில் செட்டப்பு. இந்த மணி உங்களுக்கு பார்க்குறதுக்கு ரியலிஸ்டிக்காக தெரியுதுல்ல. ஆட்டி காட்டுறேன் பாருங்கள். எங்கே காணோம்? டொண்டோம் குடுகுடுப்பா சவுண்டு கேட்குதா? இதுவுமே செட்டு தான். இது என்னன்னு தெரில. செல்வம் பவுன் கடையா ஏதோ ஒன்று வச்சுருக்காங்க. அங்கே ஒரு கோவில் இருக்குது. அது உண்மையான கோவிலா இல்லை வந்து அதுவும் ஷெட்டான்னு தெரியல. அது இதுவும் ஒரு கோவில் செட்டப்பு. ஆலமரத்துக்கு அடியில் ஒரு கோவில் செட்டப்பு. இது உண்மையான கோவில் மாதிரி தெரியுது எனக்கு. பார்க்கலாம். உள்ளே போயிட்டு வந்து இங்கே இந்த குடிசைகள் மாதிரி இருக்குது, அதையில் பார்க்கலாம். இங்கே போய்ட்டு வரலாம். இது என்னது? லேடிஸ் அண்ட் ஜென்ட்ஸ் டெய்லர்ஸ். ஓகே, டெய்லர். இப்படி தான் போட்டிருக்கோம் முன்னாடி. இயற்கையான சவுண்டு. ஆமாங்க, இது ஷெட்டு தாங்க. கோவில் மாதிரியான ஷெட்டு. நான் ஏதோ கோவில் உள்ளே இருக்கோன்னு பார்த்தேன். ஆள் நடமாட்டமே இல்லைங்க, பீதியாக தான் இருக்குது. ஆக்சுவலாக முன்னாடி மட்டும்தான் இருக்கும், பின்னாடி எதுவுமே இருக்காது. இந்த இடத்துக்கு வர்றதுக்கு உங்களுக்கு கூகுள் மேப் லொக்கேஷன்லாம் தேவை கிடையாது. நீங்கள் பெருங்குளத்தூர் பிரிட்ஜ் கட்டிக்கிறாங்களா, அதில் லெஃப்ட் எடுத்து உள்ளே வாங்க. ஊனமாஞ்சேரின்னு ஒரு ஊர் இருக்கும். அதில் நேரே வந்தீங்கன்னா ஏரிக்கரைக்கு போகிறது எப்படின்னு கேளுங்க, சொல்லிடுவாங்க. நேரே வந்து நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா இந்த ஸ்பாட்டில் வந்து நிற்கும். லேண்ட்மார்க். அதை விட உங்களுக்கு லேண்ட்மார்க் வேணுன்னா வர வழியில் ஒரு பிரிட்ஜ் கன்ஸ்ட்ரக்ஷன் போய்ட்டுருக்கோம். ஒரு கோவில் இருந்தால் கோவிலுக்கு குளம் இருக்குன்னு ஒரு ஒரு ஆர்ட் டிபார்ட்மெண்ட் எப்படி கணிச்சிக்காம பாருங்கள். இங்கே பாருங்கள், இது வந்து படத்துக்காக உருவாக்கப்பட்ட குளம். இது கோவிலோட சுவர்கள். இது கோயிலுக்குள்ளே போகிற மாதிரி இங்கே ஒரு ஏதோ வாசல் மாதிரி வச்சுருக்காங்க. பார்த்தீங்களா, ஏதோ பெரிய இது என்ன ஊஞ்சல் மண்டபமா அது மாதிரி செஞ்சுருக்கிறாங்க. இது இயற்கையாக இருக்கிற கரையான் புற்று. இது வந்து ஒரு முழுமையடைந்த வீடு மாதிரி இதில் டிசைன் பண்ணியிருக்காங்க. பனை மரம்,
உண்மையாகவே இது உடஞ்சி கிடக்குது. ஐயோ, நானும் முழுமை அடைஞ்ச வீடுன்னு நினச்சேங்க. ஃப்ரண்ட் போர்ஷன் மட்டும் தாங்க இருக்குது. திண்ணை பின்னாடி போனோன்னா ஒன்றுமே இல்லை, வெட்ட வெளியாக இருக்குது. வடிவேல் சொன்ன மாதிரி என்ன ஒரே வெளிச்சமாக இருக்குது. அந்த காலத்து வீடுகளில் பார்க்கக்கூடிய திண்ணை. கிராமங்களில் இன்னும் அந்த மாதிரி இது இருக்குது. இது வந்து என்ன சொல்கிறது, இந்த வண்டிகள் சைக்கிள் இருந்தால் நிப்பாட்டுறதுக்கு உண்டான ஷாப்புன்னு சொல்லுவாங்க கிராமங்களில். சாப்புக்களை நிப்பாட்டு, வண்டியை கொண்டு நிப்பாட்டு கட்டுப்பாங்க, இல்லை ஆடை கட்டு மாட்டை கட்டு, சாப்பில் போய் மாட்டை கட்டும்பாங்க. அந்த மாதிரியான ஒரு இடம் அது. நெல் உமி விவசாயம் பண்ண அந்த காலத்தில் விவசாயத்துக்கு விவசாயம் பண்ணி நெல்களை கொண்டு வீட்டில் வச்சுருப்பாங்கள்ல, அதுக்கு பதிலாக நெல்லுக்கு பதிலாக நெல் உமி மூட்டை மூட்டையாக கொண்டு போட்டிருக்காங்க. போக போக வந்துக்கிட்டே இருக்குது கைத்து கட்டில். கிராமங்களில் வீட்டுக்கு ஒரு பெரியவர் இந்த மாதிரி கைத்து கட்டில் நைட்டும் பகலும் வெளியே உட்காந்துக்கிட்டு இருப்பார். ஒரு மர நிழலில் உட்காந்துக்கிட்டு இருப்பார். மர நிழலோ இல்லை சாப்பாடு நிழலோ உட்காந்துக்கிட்டு இருப்பார். தமிழக சோசலிச கட்சி தலைமை அலுவலகம். இப்போ உள்ளே போய் பார்க்கலாம். இடிஞ்சு நம்ம மேலே விழுந்துடக்கூடாது. கதவை பாருங்களேன், விட்டு தான். அந்த பழைய காலத்து கதவுகள் எங்கேயோ இருந்து எடுத்துக்கொண்டு மாட்டியிருக்காங்க. இந்த கைப்பிடி முதற்கொண்டு இந்த டிசைன்லாம் பழைய காலத்து கதவுகளில் இருக்கும். பக்காவாக அந்த செட்டப் மாறாமல் அப்படியே எடுத்துக்கொண்டு மாட்டியிருக்காங்க. எங்கேயோ இருந்து தூக்கிட்டு வந்து மாட்டிருக்காங்க. இது வந்து ஒரிஜினல் கதவு. இது ஒரிஜினல் கதவு. அது மேல் டிசைனை பாருங்களேன், இந்த அன்னப்பறவையோட டிசைன்லாம் பாருங்களேன். இது ஒரிஜினல் கதவு. அதே மாதிரி இது அட்டை. அப்படியே போகலாம். இங்கே ஒரு பெரிய வீடு இருக்குது. இங்கே ஒரு பெரிய வீடு. ஒரு ஊர் எப்படி இருக்குமோ அதை அப்படியே டிசைன் பண்ணியிருக்காங்கங்க. இது ஃபாரஸ்ட் ஏரியாவா இல்லை வந்து தனிநபரோட இடமான்னு தெரியல. அனுமதி வாங்கி நல்லா போட்டிருக்காங்க. காருக்கெல்லாம் வந்து பயமாக போயிருக்குது. இது ஸ்கூலு. அடுத்த குழந்தை இப்போது வேண்டாம், 2 பிறகு எப்போதும் வேண்டாம். இது ஸ்கூலு. அந்த படத்தில் வர்ற ஸ்கூலு பாருங்க. நோய் தடுப்பு அட்டவணை. குழந்தைகள் 3லேருந்து 9 மாதம் என்ன தடுப்பூசி போடணும், 9லேருந்து 12 மாதத்தில் என்ன தடுப்பூசி போடணும் அப்படின்றத இங்கே வரைஞ்சி வச்சுருக்காங்க. முன்னாடிலாம் இந்த ஸ்கூல்களில் இருக்கும். இப்போ இருக்கிற ஸ்கூலில் இது இருக்கா இல்லையா அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அரசு பொது மருத்துவமனை. இது ஹாஸ்பிட்டல் இல்லைங்க, சாரிங்க, நான் ஸ்கூலுன்னு சொல்லிட்டேன். இது ஹாஸ்பிட்டல். சாப்பிட சரியான உணவுகள் என்னென்ன இருக்குது. வாங்க ஹாஸ்பிட்டலில் போய்ட்டு டாக்டர் இருக்காரா பார்ப்போம். ஒரு குழந்தை எவ்வளோ ஹைட் இருக்கணும், என்ன வயசில் அப்படின்றது. அளவான குடும்பம், வளமான வாழ்க்கை. நோய் தடுப்பு அட்டவணை. அப்படியே ஹாஸ்பிட்டல் விட்டு வெளில போவோம். ஹாஸ்பிட்டல் விட்டு வெளியில் போகும்போது சொல்லிட்டு போகக்கூடாதும்பாங்கள்ல. ஹாஸ்பிட்டலுக்கு போனால் போயிட்டு வரேன்னு சொல்லக்கூடாதான். ஹாஸ்பிட்டலுக்கும் சாவு வீட்டுக்கும் போனால் சொல்லுவாங்க போயிட்டு வரக்கூடாது அப்படின்ட்டு. பாருங்கள், மகப்பேறு அறை, மருந்தகம், மெடிக்கலு, பிரசவ அறை, லேபர் ரூமு, அவசர அறை, எமர்ஜென்சி ரூம் எப்படி இருக்குது பார்த்துக்கங்க. இதுதான் எமர்ஜென்சி ரூமு. எனக்கு என்னமோ 1001 காட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி, 1001 படத்தில் வரும்ல, காட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரியே ஒரு சீன்ஸு ஒரு ஃபீல் ஆகுது. அங்கே குடிசைகள், மண்ணால் செய்யப்பட்ட குடிசை வீடுகள் எப்படி இருக்கும் அப்படின்றத ஒரு தத்ரூபமான ஒரு அமைப்பு அங்கே இருக்குது. அதை நான் பார்க்கணும். அந்த பஸ்ஸுக்கு பின்னாடி இருக்குது, அதை நான் உங்களுக்கு காட்டுறேன் வாங்க. வெற்றிமாறன் அடுத்து என்ன படம் எடுப்பாருன்னு தெரியல. ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு வித்தியாசம் இருக்குது பாருங்களேன். இப்போ இந்த வீட்டில் இந்த வீட்டை பாருங்கள். இந்த மரத்தாலான தூண்கள் வச்சுருக்காங்களா, அந்த வீட்டை பாருங்கள். அதுக்கப்புறம் வந்த கற்களால் ஆன தூண்கள். இதுக்கப்புறம் அது வந்துச்சா, இதுக்கப்புறம் இது வந்துச்சான்னு தெரியாது, வச்சுருக்காங்க பாருங்கள். இது வுட்டு டீ டம்ளர் இங்கே இருக்குது. யாராவது வந்திருக்காங்க. அப்போ அந்த ஷூட்டிங் நடக்கும்போது பண்ண தான் இருக்கும் போல பாருங்கள். அழகாக அடுப்பு வச்சு எரிக்கிற மாதிரியான ஒரு இது அடுப்பு இருக்குது ஒரிஜினலாக. உள்ளே போனோம் அப்படின்னா அந்த காலத்து வீடு எப்படி இருக்கும் அப்படின்றது அருமைங்க. அந்த காலத்தில் வீடுகளோட அறைகள் அமைப்பு எப்படி இருக்கும். மழை பெஞ்சால் வீட்டுக்கு நடுவில் தண்ணி விழும். அந்த தண்ணி விழுறதுக்கு இடம் இங்கே பாருங்கள். இது ஒரிஜினல் கம்பி.
இது ஒரிஜினல் கம்பி போட்டிருக்காங்க. எப்படி இருக்குது பார்த்தீங்களா? அந்த காலத்தில் ஒரு வீடு எப்படி இருக்கும் அப்படின்றத பக்காவாக செட்டு போட்டு கொடுத்துருக்காங்க. ஆர்ட் ஒர்க் எப்படியா இதெல்லாம் பண்ணுறீங்க? தனி திறமைங்க இதெல்லாம். ரூமு பக்காவாக பண்ணியிருக்காங்க. இப்படி தாங்க இருக்கும் அந்த காலத்து வீடு, கிராமங்களில் வீடு. நடுவில் வந்து இது வந்து முற்றம் மாதிரி அங்கங்கே உட்காந்துக்குவாங்க சுற்றி. நடுவில் மழை பெய்யும்போது தண்ணி விழுது அப்படின்னா நல்லா இயற்கையை ரசிப்பாங்க. குடும்பங்கள் கலந்து உரையாடுறதுக்கு உட்காந்து இடங்க. இது ஒரு ரூமு, அது ஒரு ரூமு. அங்கே சமையல் கட்டு இருக்கலாம், இல்லை வேறு ரூம் இருக்கலாம். இது ஒரு ரூமு, இது ஒரு ரூமு. இங்கே பாருங்க விண்டேஜ் சுவிட்சு. நான் சுவிட்சு போட்டேன், லைட் எரியுது. எப்படி செம்மையாக இருக்கா? பின்னாடி இருக்குது, அந்த குடிசைகள் பின்னாடி இருக்குது. ஒரு ஊருன்னு இருந்தால் அனைத்து தரப்பட்ட மக்களும் இருப்பாங்க, ஏழைகளும் இருப்பாங்க, நடுத்தர வர்க்கமும் இருக்கும், பணக்கார வர்க்கமும் இருக்கும். அந்த ஊருக்குள்ளே வசதி படைத்தவர்களுக்கு தகுந்த மாதிரியான வீடும் இருக்கும், வசதி அற்றவர்களுக்கு தகுந்த மாதிரியான வீடுகளும் இருக்கும். அந்த வீடுகளோட அமைப்புகளும் அந்த அந்த கிராமத்தோட வடிவமைப்பையும் இந்த கலை இயக்குனர் வந்து அழகாக கொடுத்துருக்கிறார். ஆட்டு உரல் முதற்கொண்டு செட்டு. கிராமங்களில் இருக்கிற எல்லா வீடுகள்லேயும் ஒரு சில பொருட்கள் கம்பல்சரி இருக்கும். தீபாவளி, பொங்கல், விசேஷ நாட்கள் வந்தால் மட்டுமே வீடுகளில் இட்லி தோசைக்கு மாவு ஆட்டுவாங்க. அதை பாருங்கள், இட்லி தோசைக்கு மாவாட்டுற ஆட்டுக்கல். அடுப்பு, பெரும்பாலும் அடுப்புகள் மண்ணில் செஞ்சு மொழிகி வச்சுருப்பாங்க. அந்த அடுப்பு. குடிசை. பனை ஓலையை பயன்படுத்தியிருக்கிறாங்க, சவுக்கு கம்பு பயன்படுத்தியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா மண் தரைக்கு பதிலாக அதாவது களிமண்ணுக்கு பதிலாக அட்டை. ரியலிஸ்டிக்காக இருக்கா? அம்மிக்கல். இது வந்து பார்க்குறதுக்கு ஒரிஜினல் அம்மிக்கல் மாதிரியே இருக்குல்ல. இந்த கொத்துறதுன்னு சொல்லுவாங்க. அம்மியில் சரியாக அரைக்க முடியல அப்படின்னா கொத்துங்க அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அது முதல்ல வச்சுருக்காங்க பாருங்கள். அந்த காலத்தில் மக்கள் அடுப்பு எரிக்கிறதுக்கு மண்ணெண்ணெய் பயன்படுத்தியிருக்காங்க. அது இருக்குது பாருங்கள், எஸ்ஓ யானை மார்க் மண்ணெண்ணெய். ஓகே, இதுதாங்க விடுதலை 2 படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட்டு. நண்பர்கள் யாராவது இங்கே வந்திருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னா, அடுத்து இந்த காட்டுக்கு நடுவில், அங்கே காடு தெரியுதுல்ல, அங்கே நடுவில் ஒரு கோவில் இருக்குது. அந்த கோவிலுக்கு தான் நம்ம எருமை கடை நம்மளை இப்போ கூப்பிட்டு போகுது. அந்த கோவிலில் சந்திக்கலாம்.